ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். இந்த சம்மர் லீவில் எல்லா கிட்ஸும் வீட்டில் இருந்துட்டு அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதிரசம் செய்யும் போது செய்யக்கூடிய சொதப்பல்களும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி பர்ஃபெக்டாக இந்த மாதிரி அதிரசமாக கொண்டு வரலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அதிரசத்தை நான் செய்யும்போது எவ்வளோ மோசமாக இருந்தது, இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். அதிரசம் செய்யும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தாங்க இருக்கும், ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்காது. ஆனால் அதுலேயே அதிரசம் செய்கிறது சொதப்பும். இந்த மாதிரி பச்சரிசி 1 கிலோ இல்லைன்னா 2 கிலோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு துணியில் வெளியில் ஊற போட்டுட்டேங்க. ரொம்ப காய விடாதீங்க, அந்த ஈரம் எல்லாமே நல்லா காஞ்சு கையில் பிடிச்சா லைட்டாக ஒட்டணும். அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி அதுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கூடவே ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கி உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு காய்ச்சிடலாங்க. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம், 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் மூழ்கிற மாதிரி 1.5 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப அதிகமாக விட்டுற வேண்டாம், கரெக்டான அளவு 1.5 கிளாஸ் டு 2 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். இந்த அதிரசத்துக்கு பாவு என்ன பதம் வேணும்னா, 1 கப் தண்ணியில் இந்த வெள்ளை பாகு ட்ராப்ஸ் எடுத்து விட்டோன்னா அது நல்லா உருண்டு வரணும். அதுதாங்க நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி பாகு எல்லாம் காய்ச்சும் போது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். வெள்ளத்தை முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக நல்லா தட்டி விட்டு உள்ளே போட்டுக்கோங்க, சீக்கிரம் கரைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா கரையிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்த பிறகு பாகு கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க. பாகு ஸ்டேஜ் சீக்கிரம் வந்துடும், அதுக்காக தான் கைவிடாமல் கிளற சொல்கிறோம். பாகு அடிப்பிடிக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி 1.5 கிலோ வெல்லத்தை பாகு காய்ச்சும் போது அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போ பாகு பதம் கிட்டத்தட்ட ஸ்டேஜுக்கு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி விழாமல் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி கம்பி மாதிரி அந்த பாகு வரும்போது நமக்கு அது கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாகு கீழே விழாமல் லைட்டாக நூல் மாதிரி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்டேஜ். இதுக்கு மேலே பாகம் முருக விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உடனே டவுட்டாக இருந்தாலும் தண்ணிக்குள்ளே விட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கொட்டும் போதே பாருங்கள், உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் பாம்பு எப்படி உருண்டு நிற்கிதுன்னு. இது தாங்க நல்ல கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை மூடி வச்சுருக்கிறேங்க, ஈரப்பதம் குறையாமல் இருக்கிறதுக்காக. அந்த மாவுக்குள்ளே இந்த சர்க்கரை பாவை அப்படியே உள்ளே கொட்டிடலாம். நீங்கள் வெல்லத்தை வடிகட்டலை அப்படின்னா கொஞ்சம் அடியில் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிங்க. பாகுடைய அடிபாகத்தில் கொஞ்சம் தூசு மண் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கே நல்லா கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லை, எல்லாமே உள்ளே கொட்டிடுங்க. இந்த மாதிரி அதிரசம் செய்யும் போது இந்த மாதிரி கண்டெய்னரில் பாகை கொட்டாதீங்க. நீங்கள் மாவை வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி பாகை அதுக்குள்ளே ஆட் பண்ணி கிளறி விடுங்க. அப்போ தான் கிளறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்கும். மாவும் உங்களுக்கு நல்ல ரெண்டு வரும். இல்லைன்னா அடிபாகத்தில் மாவு வெளியில் வராமல் மேற்பாகத்தில் மட்டுமே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நம்ம ஃபைனலாக கிளறி முடித்த ஸ்டேஜில் பார்க்கும்போது அடியில் இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலரில் மாவு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டெய்னரில் இல்லாமல் நான் சர்க்கரை பாகு காய்ச்சினேன்ல அந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் அதிரச மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விடவே கொஞ்சம் குலைவாக இருக்கிற மாதிரி மாவு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு 3-4 நாள் ஊற வைக்கும் போது
கரெக்டாக கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு அளவானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 5 நாளுக்கு அப்புறம் நம்ம மாவை எடுக்கும்போது மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்போ நம்ம பால் இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணி அதை திரும்பவும் பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மாவை நல்லா பிரட்டி எடுத்து வச்சுட்டு மேலே லைட்டாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மாவு மேலே வறண்டு விடாமல் இருக்கிறதுக்காக. நல்ல சூடாக இருக்கும் போது இதை அப்படியே மூடி விட வேண்டாம். நீங்கள் ஒரு மூடியை கொஞ்சமாக ஓப்பன் விட்டு எதுவுமே தூசு உள்ளே விழுகாத மாதிரி, சேம் டைம் ஏர் உள்ளே போயிட்டு வர மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா ஆறின பிறகு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த அதிரசம் மாவில் அந்த சூடாக இருக்கும்போது வேர்த்து அந்த லிக்விட் வந்து உள்ளே ஆட் ஆகும். அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி சூடாக இருக்கும்போது க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு நாளுக்கு அப்புறம் நான் இந்த மாவை எடுத்து பார்க்குறேங்க. சில பேர் வந்து ஒரு நாள்லேயே அதிரசம் போட்டால் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கண்டெய்னரில் இந்த மாதிரி வடும்பெல்லாம் இருக்கும்போது இதில் யூஸ் பண்ண ரொம்பவே சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கை கட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. இப்போ மாவு ஓரளவுக்கு புளிச்சிருக்குது, ரொம்ப நல்லா புளிக்கலை. இருந்தாலும் நான் அதிரசம் ஒரு நாள்லேயே போடலான்னு 2 இலையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை போட்டு எடுத்துங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. நான் திரும்பவும் ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் இந்த மாவை எடுத்து இந்த அதிரசத்தை இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறேன். 5 நாளுக்கு அப்புறம் இந்த மாவு பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. கரெக்டாக நமக்கு சப்பாத்தி மாவு உருட்டுவோம்ல அதே மாதிரி இருக்குது. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சு வாழை இலை மேலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் ஷேப் கரெக்டாக ஒரே ஈவனாக வருது. ஆனால் நம்ம கையில் தட்டினா இந்த மாதிரி வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டெய்னரில் வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன். அதிரசம் செய்யும்போது அடுப்பை எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அதிரசத்தை உள்ளே போட்ட உடனே கருகிரும். ரொம்ப திக்கான லேயராகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் நான் பண்ணியிருக்கிற பாருங்க. ஜஸ்ட் நம்ம பருப்பு வடையில் தட்டுவோம்ல அதை விட கொஞ்சம் கம்மியான லேயர் திக்னஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி அதிரசம் ஹார்டாகிறதுக்கு என்ன ரீசன்னா இந்த மாதிரி பொசுன்னு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்த எல்லோ வீடியோலையும் நல்ல எண்ணெயை ப்ரெஷ் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது அதிரசம் நல்லா ஹார்டாகுது. லைட்டாக ஜஸ்ட் அதை டச் மட்டும் பண்ணுற மாதிரி மேலே ரொம்ப அதிகமாக இருக்கிற எண்ணெயை மட்டும் பிழிஞ்சு விட்டால் போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. ரொம்ப மைல்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுங்க போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெயை எடுக்கலினா கூட அதிரசம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ ஆயில் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். வீட்டில் ஆட்டுன சுத்தமான நல்ல எண்ணெயாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக வரும். அந்த பாத்திரத்தை டைரெக்டாக மாவு மேலே அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி வாழை இலையவே வச்சு அப்ளை பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக இருக்குதுங்க. பாத்திரத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பாத்திரத்து மேலே எண்ணெய் அதிகமாக விடுற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் வாழை இலையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு எண்ணெய் விட தேவையில்லை. நம்ம அதிரசம் எடுப்பல்ல அந்த அரிக்கியவே நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக டச் பண்ணி விட்டிங்கன்னா போதும். வாழை இலையில் அந்த எண்ணெயிலேயே நம்ம எல்லா அதிரசமுமே சுட்டு எடுத்துடலாம். இந்த அதிரசம் மாவு கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் மாவை 1 வாரம் 10 நாள் கூட வெளியில் வச்சுருங்க, எதுவுமே ஆகாது. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும் போது ஒரே நாளையில் அதிரசம் பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குது. சேம் டைம் அதை நல்லா ப்ரெஷ் பண்ணி அந்த ஆயிலை எடுத்துட்டிங்கனாலும் ஹார்டாகிடுது. சில அதிரசம் நம்ம எண்ணெய்க்குள்ளே போடும்போது மடங்கிரும், சில அதிரசம் நம்ம திருப்பி விடும்போது உடஞ்சிரும். அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அரிக்கியை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது எப்போவும் போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஒரு சில அதிரசம் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா ஆறின பிறகு அந்த அளவுக்கு டேஸ்ட் மோசமாக இருக்கா. இப்படியே எல்லா அதிரசமுமே போட்டு எடுத்தாச்சுங்க. நான் 2 நாளில் இதே மாவில் செஞ்ச அதிரசத்துக்கும் ஒரு 5-6 நாள் விட்டு நான் செஞ்ச அதிரசத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருந்தது. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சேம் டைம் நம்ம ஆயிலை சுத்தமாக பிழிஞ்சு எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கும் ஹார்டாக தான் இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு முறுக்கு மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் நான் செஞ்ச அதிரசம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குங்க. உங்களால் இவ்வளோ மாவு செய்ய முடியல அப்படின்னாலும்
நீங்கள் கொஞ்சம் மாவை மட்டும் செஞ்சுட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஒன்றுமே ஆகாது. நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அந்த டே மார்னிங் எடுத்து வெளியில் வச்சு அந்த அன்னைக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்ம கையால் செஞ்ச ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான சூப்பரான ஒரு அதிரசம் ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ஆனால் சின்ன சின்ன டிப்ஸ். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலின்னா கண்டிப்பாக அதிரசம் நல்லா வராது. நீங்கள் எவ்வளோ தான் பக்குவமாக மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சிங்கனாலும் அதிரசம் போடும்போது இந்த சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் பர்ஃபெக்டாக அதிரசம் வரும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சின்ன சொதப்பல் கூட இல்லாமல் அதிரசம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.